வணக்கம், நான் ஈரோடு தனுஷ். ரொட்டாவேட்டருக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிஸ்க்கு வந்து நான் ரீசனாக தான் வாங்கி மாட்டினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டாவேட்டரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப் மாதிரி வரும். அந்த மாதிரி மாடலுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ச் மாதிரி போட்டு டைப் வச்சுக்கிற மாதிரியான ஒரு மெத்தேடில் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாடலில் இருக்கக்கூடிய ரொட்டாவேட்டரில் மட்டும்தான் மாட்ட முடியும்னு சொல்ல வரல, ஓல்டுலேயும் மாட்ட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்கோட டிசைன் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக இந்த டிஸ்க்கு மாட்டணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா ரொம்ப ஓல்டு வண்டியில் மாட்ட முடியாது. என்னென்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த லோயர் லிங்க் பார்த்தீங்கன்னா லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வண்டியில் அப்படி மாட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த லேட்டஸ்ட்டு லோயர் லிங்க் வந்து வாங்கி மாட்டி லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இந்த டிஸ்க்கு போய் டயரில் முட்டாது இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி வந்து ஆல்ட்ரு பண்ணி மாட்டிக்கலாம் ஓல்டில். நியூ வண்டியில் வந்து ஆல்ரெடி எல்லா வண்டியிலையுமே இப்போ லென்த் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் வராது, இந்த டிஸ்க் போய் டயரில் முட்டாது. நீங்கள் வந்து வரளவு ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை சேத்தளவு ஓட்டினாலும் சரி, பார்த்தீங்கன்னா வரப்பு ஒட்டி ஓரமாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டாவேட்டரோட இந்த ஊனி போய் வரப்பு ஓரமாக போயிட்டுருக்கும். அந்த ஒரு மாதிரி கிராஸாக இருக்கிற பகுதியில் ஏறி போயிட்டுருக்கிறப்ப இந்த லாஸ்ட்டு கத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இடத்துல உழவு ஆழமாக இறங்கி வராது. அந்த மாதிரி இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்க்கு பயன்படுத்துகிறப்ப அந்த ஓரமாக இருக்கிற மண்ணை அப்படி மடித்து உள்ளே போட்டுரும். ஸோ இந்த ஊனி பார்த்தீங்கன்னா இது மடித்து உள்ளே போடுற அந்த வானிலேயே வந்துட்டுருக்கும் இந்த ஊனி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்தி இன்னும் கொஞ்சம் ஆழம் இறங்க. இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல்லா உழவு வரும். அதுக்காக தான் இது மெயினாக பயன்படுத்துகிறாங்க. வரளவுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப முக்கியமாக ரொட்டாவேட்டர் மாட்டி சேத்தளவு ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா மேலே 2 ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்துலேயே வந்து ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு ஆழம் போயிட்டுருக்கும். இது இன்னும் கீழே இறக்கி போட்டிங்கன்னா இது 1/2 அடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆழம் எடுத்து மலர்த்தி போட்டுரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓரம் சேத்தோளவு ஓட்டும் போது அந்த ஓரம் வர பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ஓட்டும் போது அந்த ஓரம் ஓடவே வராத மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இடம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் ஆலில் செட் பண்ணிக்கிங்க. நான் வாங்கி இந்த சைடில் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 1 சைடு தான் வாங்கி மாட்டியிருக்கேன். 2 சைடு வாங்கி மாட்டுறதுனால இன்னும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த கொடி மாதிரி இருக்கக்கூடிய காட்டை நீங்கள் ரொட்டாவேட்டரில் உழவு ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த 2 ஊனிலையும் பார்த்தீங்கன்னா அது போய் அந்த கொடியெல்லாம் கோர்த்துக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே வரும். அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு தடவை வந்திருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வந்திருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் இருந்துச்சு அப்படின்ட்டா இந்த டிஸ்க் அந்த கொடி எல்லாத்தையும் வெட்டி அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டே வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த கொடியெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அந்த ஊனியில் வந்து இந்த சைடில் வர அந்த ஊனியில் வந்து கோர்த்துக்காது எல்லாமே. அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டு பக்கம் டிஸ்க் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் 1 சைடு தான் வாங்கி மாட்டியிருக்கேன். 2 பக்கம் டிஸ்க் இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உழவோட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊனியோட தாரை மட்டும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாரை வராது இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தாரை வராது. ஏன்னா அந்த ஊனியோட தாரை தான் இந்த டிஸ்க்கு வந்து இப்படி மடித்து உள்ளே போட்டுருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரோட இந்த லாஸ்ட்டு டு அந்த லாஸ்ட்டு அகலம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு உழவாட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரை மேலே சுற்றி அதிகமாக ஏற்றி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்த ரொட்டாவேட்டரில் ஒரு 3 இன்ச்சு மட்டும் மேலே சுற்று போனால் போதும். ஸோ அப்போ வந்து ஒரு 2 சுற்று, ஒரு வயலுக்கு ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று கண்டிப்பாக மிச்சமாகும். இது நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. நான் ஒன்று தான் வாங்கினேன். என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சைடில் மட்டும் அந்த
ஓரமாக வந்து உழவு சரியாக வராதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால எனக்கு 1 மட்டும் வாங்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா 2 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுறது எந்த இடத்துல பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, வரப்பு அதிகமாக இருக்கிற ஃபீல்டில் வந்து இந்த டிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக பயன்படும். அது மட்டும் இல்லை, வரப்பே இல்லை, இப்போ வந்து மேட்டுக்காடு ப்ளைனாக இருக்குது, 4 ஏக்கரா 5 ஏக்கரா வரப்பே இல்லாத இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சைடு தான் வாங்கி மாட்டியிருக்கேன். ஒரு சைடு வாங்கி மாட்டுறதால பெரிய லெவலாக நம்ம அதில் பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியாது. 2 சைடு இருந்துச்சு அப்படின்னா அதனோட உழவு ஆழம் பார்த்தீங்கன்னா அந்த ஊனி வந்து இந்த டிஸ்கோட அந்த தாரையிலேயே வர்றதுனால கொஞ்சம் கூடுதலாக உழவோட ஆழமும் ஜாஸ்தி வரும், ரொட்டாவேட்டரோட ஆழமும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.